உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் இவர்களுடைய பேட்டியெல்லாம் வெளிவருகிறது. குறிப்பிட்ட ஒரு 4 மதத்தை சார்ந்த சாமியார்கள் தான் இது போன்ற செயல்கள் ஈடுபட்டு பாபர் மசூதி கட்டப்பட்ட பிறகு அங்க இருந்த ஒரு பெண்மணி ராஜாங்கம் நடத்திய அந்த 5000 பெண்களை கொண்டுதான் மிகப்பெரிய அங்கே போரை நடத்தினார். அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலாம் காசி விஸ்வநாதரை சாதாரணமாக நீங்களும் நானும் தொட முடியும். பாண்டுரங்கர் கோயிலில் அங்கேயும் போனீங்கன்னா பாண்டுரங்கரே தொட்டு வணங்கக்கூடிய ஆலயங்கள்லாம் அங்கே உண்டு. அதே போன்று ஸ்ரீ ராமருடைய ஆலயமும் அப்படிதான் அமையும் என்பது. குஜராத்தை பற்றி பேசுறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்க. பணம் இருக்கவங்க அப்போ கடவுளை போய் கிட்ட போய் பார்த்துடலாமா? அப்போ பணம் இல்லாதவங்க 3 மணி நேரம் இன்னும் சாமியை பார்க்கலாமா? அப்போ அது தவறு இல்லைங்களா? அது ஏற்றத்தாழ்வு இல்லையா? அப்போ 500 ரூபாய் இல்லாதவங்க இலவச தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துட்டு போய் நின்று பார்க்குறாங்க. அது ஏற்ற நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரத் இந்து முன்னணி அமைப்பினுடைய தலைவர் திரு பிரபு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 22 அன்று நம்மளுடைய ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. ஜனவரி 22 அன்று. இதில் நிறைய சர்ச்சைகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த ராமர் கோவில் விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் இந்த கோவில் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ கும்பாபிஷேகம் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. இது இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ராமர் சிலைக்குள்ள தொடக்கூடாது, அதை உள்ள கருவறைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சங்கராச்சாரியார்களே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதாவது இது 500 ஆண்டு கால போராட்டம், இன்றைய நேற்றைய போராட்டங்கள் கிடையாது. இது இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்கள், உலகம் முழுவதும் உள்ள இந்துக்கள் அனைவரும் வரவேற்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சில சாமியார்கள், மடத்தை சார்ந்தவர்கள் அரசியல் நோக்கத்தோடு பேசி வருவதாகவே நாங்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் அதுதான் பார்க்குறாங்க. ஏன்னா சிருங்கேரி மடமும் காஞ்சி சங்கரா மடமும் அவங்க தான் ஆகம விதிகளின்படி தான் தேதியெல்லாம் குறிப்பிட்டு அங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வதற்காக இங்கே இருந்து எல்லா மடாதிபதியும் சாமியார்களும் அங்கே செல்கிறார்கள். ஆகம விதிப்படி முறைப்படி தான் 22ஆம் தேதி தேதி குறிப்பிட்டு கும்பாபிஷேகம் நடப்பதற்காக ஓராண்டு காலமாக இந்த செயல்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கே ஆகம விதி பிரகாரம் பாரத பிரதமர் அவர்கள் ராமரை தொடக்கூடாது, அங்கே எடுத்து செல்லக்கூடாது என்பது எல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு செயலாக அமைகிறது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரத பிரதமர் ராமர் எடுத்து போய் அங்கே வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. முறை பிரகாரம் அங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. பாரத பிரதமர் முன்னிலையில் இது பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அங்கே அவர் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு. அங்கே பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கிறாரு, யாகத்தில் கலந்துக்கிறாரு. இதற்காக 11 நாட்கள் விரதம் இருக்கிறாரு. தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வருகிறார். இதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் ஒரு சில சாமியார்கள் அவங்க டிமார்டேஷனே எதிர்த்து பேட்டியெல்லாம் கொடுத்த மடாதிபதிகள் தான் இப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் இவர்களுடைய பேட்டியெல்லாம் வெளிவருகிறது. குறிப்பிட்ட ஒரு 4 மதத்தை சார்ந்த சாமியார்கள் தான் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக. சாமியார்கள் அப்படின்றது வேற்று மதத்தினர் கிடையாது இல்லையா? அவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களே தான். இந்த ஒரு ஆகம விதி, ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கான நாட்கள் குறிப்பாங்க, அதுக்கான ஆகம விதிகளை பார்ப்பாங்க. நிறைய சாங்கியம் இருக்கும், சம்பிரதாயங்கள் இருக்கும், சடங்குகள் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் பண்ணணும், ஒரு வேதம் தெரிஞ்சவங்க தான் பண்ணணும். ஸோ அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்களா சார்? ஸோ அது மீறப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எதன் அடிப்படையில் மீறப்படுது சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக என்ன சொல்ல கேட்டால், அது ஆகம பிரகாரம் அந்த தேதி சரியில்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பட் அவங்க சொல்வது முற்றிலும் தவறு. ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், சாமியார்கள், துறவிகள் இவர்களெல்லாம் இது அனைத்தும் தெரிந்தவர்கள் தான். யாருக்கும் இதெல்லாம் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழனி கோவில்களோட கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, நடந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு பாதிப்பு ஏற்படும் என்றெல்லாம் கூறப்பட்டது. அப்போதும் சாமியார்கள் எல்லாம் இங்கிருந்து பதிவெல்லாம் செய்யப்பட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனால் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு சில பேருடைய விமர்சனங்கள் வரதான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான்
அனைத்தும் நடக்க இதுல வேண்டும். என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக தரப்புல இருந்து அவங்க சொல்ற முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா இதுதான் சனாதனம், இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். நான் உதயநிதி பேசும்போது சொன்னாரு, நான் வந்து பாரத பிரதமருக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து பேசினேன். சனாதனம் அப்படிங்கிறது இதுதான் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவருடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மைதானே சார்? என்ன கருத்து இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதுல? சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு கோவில் கட்டுறாங்க சார். ஒரு 500 ஆண்டுகால போராட்டம், இந்த பாபர் மசூதியை இடித்து நெக்ஸ்ட் வந்துட்டு ராமர் கோவில் கொண்டுட்டு வந்துட்டு பல சர்ச்சைகள், பல போராட்டங்கள், பல உயிரிழப்புகள், இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோவில் வந்திருக்கு அப்படின்னும் போது ஸோ அது எப்படி வந்துச்சு, அதோட பேக்ரவுண்ட் என்ன? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள், துறவியர்கள், சாமியார்கள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள், சிறை சென்றார்கள். இன்றைக்கும் வந்துட்டு வழக்குகள்லாம் நேரில் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. 1528ஆம் ஆண்டு முதல் பாபர் வந்து இங்கே படையெடுப்பு நடத்தி அவர் வந்து ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் ராமர் ஆலயத்தின் மேல் இந்த பாபர் அவர் பெயரிலேயே வந்துட்டு பாபர் மசூதியை கட்டினாங்க. இது வந்து இன்றைய நேற்றைய போராட்டம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆதம் தொலைக்காட்சி வாயிலாக வந்துட்டு வரலாறுகளை வந்து நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வரலாறு தெரியாமல் பதிவுகள்லாம் வந்து சொல்கிறாரு. சனாதனம் நிச்சயமாக உண்டுமா? சனாதனம் இல்லாமல் அங்கே வந்துட்டு பாபர் வந்துட்டு மசூதி கட்டப்பட்ட பிறகு அங்கே இருந்த ஒரு பெண்மணி ராஜாங்கம் நடத்திய அந்த 5000 பெண்களை கொண்டு தான் மிகப்பெரிய அங்கே போரை நடத்தினார். பெண்களை கொண்டு தான். அப்போ பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமலாம் இந்து மதத்துலலாம் கிடையாது. இந்து மதத்தில் 5000 பெண்களை கொண்டு வீரத்தோடு ஒரு பெண்மணி வந்து அங்கே போரிட்டாங்கன்றது வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பாபரே அவருடைய வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்காரு. அப்போ சனாதனம் அங்கே வந்து ஓங்கினதை தவிர சனாதனம் வந்து அங்கே பாதிக்கப்படலை. அதே போன்று இப்போது நடக்கக்கூடிய அயோத்தியில் இருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமி என்பது சாதாரணமாக கிடையாது. அது வந்து தொடர் போராட்டங்கள், 500 ஆண்டுகால போராட்டங்கள். ராமர் ஆலயத்தை இடிக்கப்பட்டு ராமர் ஆலயம் மீண்டு அங்கு வருவதற்கு எத்தனை கட்ட போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள், ராஜாங்க போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நடந்து பிறகு இப்போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே 5 நீதிபதிகள் வந்து ஒற்றை தலைமையோட அவங்க வந்து எல்லாருமே தீர்ப்பை சொல்லிட்டாங்க. தாராளமாக வந்துட்டு அங்கே வந்து ராமர் ஆலயம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அகழாய்வுத்துறை வந்து அது முறைப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பாபர் மசூதி ட்ரஸ்டியை சார்ந்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, நான் அந்த ட்ரஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு இஸ்லாமிய மசூதிகளோ எந்த ஒரு இந்து ஆலயங்களுக்கு மேல் வந்து நிச்சயமாக நாங்கள் கட்ட மாட்டோம். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மசூதியை கட்டுவோம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தாங்க. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட போது நீதிபதிகள் வந்து அதை வந்து அகழாய்வுக்கு வந்து உட்படுத்தினால்தான் அது வந்து உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்து அந்த ட்ரஸ்ட்டை சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ராமர் ஆலயம் இருந்தது, அது உண்மை என்று சொன்னனால்தான் அகழாய்வுக்கு வந்து அதை கொண்டு போகிறாங்க. அங்கே ஆய்வு செய்யும்போது 3 அடியில் தோண்டும் போது அனுமன் சிலை வந்து காணப்படுகிறது. மீண்டும் எடுக்கும்போது குழந்தை வடிவிலான ஸ்ரீ ராமபிரானுடைய சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீதையோட சிலை, ராமனோட சிலை, அனுமனுடைய சிலை, அதே போல் ஆபரணங்கள், இது போன்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த ஆலயத்திலிருந்து எடுக்க பொக்கிஷமாக வருவதை கண்டு அந்த ட்ரஸ்டியை சார்ந்தவங்க எல்லாம் வாயடிச்சு நிட்டாங்க. இது வந்து இப்போது வரலாறு. இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. இதெல்லாம் அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கினாங்க. இதுல வந்து சனாதனம் வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த. நான் கேட்ட கேள்விங்கிறதோட இது வேற சார். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ராமர் கோயில் வந்து கட்டியாச்சு சார். இப்போ வந்து அது கும்பாபிஷேகம் வந்து நடத்த போறாங்க. இப்போ அங்க இருக்கிறவங்களே பாத்தீங்க அப்படின்னா சங்கராச்சாரியர்கள் நிறைய பேர்களே பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட், கர்நாடகா இந்த மாநிலத்தை சேர்ந்த சங்கராச்சாரியர்கள் வந்து ஆகம விதிகள் மீறப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் எப்படி வந்துட்டு கருவறைக்குள்ள வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்து தர்மத்தை படி பாத்தீங்கன்னா நிறைய சடங்குகளை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு உண்மையிலேயே இவர் வந்து ஒரு சனாதனம் அந்த ஒரு இது வந்து மீறப்படுகிறது. அங்க கோவில் கட்டிருக்காங்க, இப்பதான் இன்னும் கும்பாபிஷேகம் பண்ண அதுக்குள்ள வந்து விமர்சனங்கள் வந்து கொண்டு வருவது வந்து இது வந்து அரசியல் சார்ந்த விமர்சனங்களாக தான் நாங்கள் பார்வை எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. பாரத பிரதமர் வந்து அங்கே நேரடியாக இன்னும் போகவே இல்லை, இன்னும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்படலை. சரிங்களா? அதுக்குள்ளே விமர்சனங்கள் கொண்டு வருவது வந்து விளையாட்டான செய்திகள் தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்த்து சைடில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், பெரும்பாலான ஆலயங்களில் அனைத்து தரப்பட்ட மக்களும் அனுமதிக்கப்படுவார்கள். உதாரணத்துக்கு காசி விஸ்வநாதரை சாதாரணமாக நீங்களும் நானும் போய் தொட முடியும். சரிங்களா?
அதே போல் பாண்டுரங்கர் கோவிலில் அங்கேயும் போனீங்கன்னா நீங்களும் நாங்களும் போய் பாண்டுரங்கரையே தொட்டு வணங்கக்கூடிய ஆலயங்கள்லாம் அங்கே உண்டு. அதே போன்று தான் ஸ்ரீராமருடைய ஆலயமும் அப்படிதான் அமையும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. கருவறைக்குள் இருந்து நிச்சயமாக பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பல்லாயிர ஏழை மக்களுடைய ஏழை இந்துக்கள் மட்டுமல்ல, அனைவரும் இது வந்து போராடி வெற்றி கண்டு அந்த நாள் வருகின்ற 22ஆம் தேதி கொண்டாடக்கூடிய நாட்களாக தான் இந்துக்கள் அனைவரும் நாம் எல்லாம் உலகம் தழுவிய இந்துக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு சனாதனம் வந்து அங்கே தலைமை தூக்கி இருக்கு, ஜனநாயகம் வந்து பாதிக்கப்படுகிறது, அப்படி போன்ற சர்ச்சைகள் எல்லாம் திமுக மட்டும்தான் எழுப்புகிறது தவிர மற்றபடி திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகள் தான். இன்னைக்கு கூட வேல்முருகன் கூட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. திமுக மட்டுமல்லையா சார், அவங்க வந்து சங்கராச்சாரியர்களை திரும்ப திரும்ப கொண்டு வரதுக்கான அதுதான் சங்கராச்சாரியார் சொல்றாங்க. 4 பேர் அவர் வந்து இந்து அமைப்பினர் தானே. நாங்க என்ன கேட்கிறோம், 4 பேர் சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணத்தை கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு சங்கராச்சாரியார் தான் டீமானிட்டேஷன் எதிர்க்கிறார். அவர் சங்கராச்சாரியாருக்கு இது அரசியல் உங்களுக்கு தேவையான்னு கேட்டா எங்களுக்கு தேவை. எல்லாருமே தான் சார் எதிர்க்கிறாங்க. அவரும் எதிர்த்தார், இந்த சொன்ன நபரும் எதிர்த்தவர் தான். அதனால வந்துட்டு அப்படி இல்லைம்மா, இதுல என்ன அவர் வந்து சனாதனம் பாதிக்குதுன்னு அவர் எந்த வகையில் அவர் பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்பட்ட கருத்துக்கள் உண்டு, சரிங்களா? அனைத்து கருத்துக்களையும் ஒருவரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல. சனாதனம் பார்க்கக்கூடிய அதே சாமியாரை போன்றுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாமியார்களும் தேதி குறிப்பிட்டு உள்ளார்கள். சார் அவங்க சொல்றதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து கருவறைக்குள்ள போயிட முடியாது சார். இப்போ சாதாரணமாக இருக்கிற கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கருவறைக்குள்ள போயிட முடியுமா? எல்லாருமே சாமியை தொட முடியாது இல்லைங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் போய் அவங்க தொட முடியும். இங்கேயும் அவங்க அதை தான் சொல்றாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சனாதனம் வந்து இங்கே அதாவது எப்படி சொல்றது, சங்கராச்சாரியர்களுடைய மெயினான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் வாரம் வரப்போறது கிடையாது, ராம ஜென்ம பூமி கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா 4 நபர்கள் மட்டும். ஆமா 4 நபர்கள் அந்த சங்கராச்சாரிய 4 நபர்கள் தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கு, அனைவரும் வந்து போறாங்க, சரிங்களா? அதனால இந்த 4 பேர் வரலன்றதுனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் எங்களை போன்ற எதுக்காக இந்த ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பிட்ட ஒரு ஜாதியினர் மட்டும்தான் போய் சாமியை தொடணுமா, சாமியை கும்பிடணுமா அப்படின்ற எதற்காக இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது கொஸ்டின் மார்க் தானே. இதைத்தானே உதயநிதி அவர்கள் பேசினாங்க. இல்லை இப்போ இன்னும் கும்பாபிஷேகமே நடக்கலாமா? கும்பாபிஷேகம் நடந்த பிறகு இந்த கேள்வி எழுப்பதில் ஒரு நியாயம் இருக்கு. கும்பாபிஷேகம் நடக்கப்பட்டு அங்கே வந்து குறிப்பிட்ட ஜாதியின் உள்ளே அனுமதிக்கப்பட்டு குறிப்பிட்ட பிரிவினரை வந்து வெளியே நிற்க வைத்து கடவுளை வணங்க செய்தால் இது போன்ற ஒரு சர்ச்சைகளை எழுப்புவதில் எந்த விதமான கருத்தும் அல்ல, தவறும் அல்ல. இல்ல நாங்க சொல்றோம் பிரதமர் மோடி அவர்களுக்கே பாத்தீங்க அப்படின்னா கருவறைக்குள்ள போகிறதுக்கான உரிமை இல்லன்றதா இவங்க சொல்றாங்க. இன்னும் போகல. ஏன் போக கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் போக கூடாது? உரிமைக்காக இல்லமா அதே சாமியாருக்கு நான் கேள்வி எழுப்புறேன். அதே சங்கராச்சாரியர் தான் நாங்க இப்ப நீங்க கேட்டீங்களே ஏன் போக கூடாதுன்னு, இதுதான் சனாதனம். அதான் நாங்க கேக்குறோம். நாங்க இத பத்தி தான் உதயநிதி அவர்கள் அனைவரும் அதாவது சனாதனத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் பேசுறோம். நாங்களும் வந்து சனாதனத்தை வந்து தூக்கி பிடிப்பவர்கள் தான். அனைத்து தரப்பட்ட மக்களும் ஆலயத்தின் முன்னாக ஆலயத்திற்குள் எல்லாரும் செல்ல கடமைப்பட்டவர்கள் தான். ஆலயத்திற்குள் சென்று கடவுளை வணங்க தகுதி உடையவர்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்பவர்கள் தான். அதே போன்றுதான் நாட்டு சைடில் எல்லா ஆலயங்களும் பெரும்பாலான ஆலயங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் இன்றும் சாமானிய மனிதர்கள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பாகுபாடு அல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் கருவறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு இல்லையா, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கே வந்து உள்ள அலோவ் பண்ண அலோவ் கிடையாது. ஆமா, ஒரு சில ஆலயங்கள்ல ஒரு சில ஆலயங்கள்ல திரௌபதி முர்மு அவர்களும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணாம வெளியே நிக்க வச்சு சாமி கும்பிட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க ஒரு போட்டோஸ் வச்சு பாக்குறீங்க, சரிங்களா? உள்ள வந்துட்டு அனுமதிக்கப்படுறாங்க இல்ல, இவங்க வந்து போக விரும்பல, இவங்களை யாரையும் உள்ள போக வேணாம் சொல்ல, இவங்க வந்தாங்க சாமி கும்பிட்டாங்க இவங்க போயிட்டாங்க. அந்த கருத்தை வந்து விருப்பப்பட்டு தான் வெளியிருந்து சாமி கும்பிட்றாங்க. அது யாருடைய ஒன்றையும் விருப்பம், அது வந்து ஒன்றும் தவறுலாம் கிடையாது. எனக்கு விருப்பப்பட்டா நான் போறேன், இல்லைன்னா இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதே சமயம் இது வந்து அரசியல் தலைவர்கள் விவிஐபிக்கு உள்ள அந்தஸ்து உள்ளவர்கள் அவருடைய விருப்பத்தை சார்ந்தவர்கள் போன்ற ஒரு செயல்கள் அமையும். அதே போன்ற கூட்ட நேரங்களில் அனைத்து தரப்பட்ட மக்களையும் ஒரே நேரங்களில் வந்து கருவறைக்குள்ள அனுப்ப முடியாத செயலாக தான் நம்ம பார்க்க முடியும். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா கருவறைக்குள் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அது அமையாது, சரிங்களா? இது வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க சார். இல்லம்மா, இன்னைக்கும் பெரும்பாலும் நான் தான் சொல்றேன், காசி விஸ்வநாதர் கோயிலில் இன்னைக்கும் கருவறைக்குள்ள போறோமே, விஸ்வநாதர் நம்ம தொடருமே, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இல்லை. பாண்டுரங்கர் கோயிலில் இன்னைக்கும் பாண்டுரங்கர் தொட்டு வணங்குறோம், கருவறைக்குள்ள தான் போறோம்.
இது இந்து மதத்தில் வந்துட்டு மிகப்பெரிய புரட்சியாக தான் இன்றைக்கும் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிறார் இல்லைங்களா, இப்போ நாங்கள் வந்து இந்திய இயக்கங்கள் தமிழகம் முழுவதும் நாங்கள் வந்துட்டு தமிழகம் முழுவதும் உள்ள இந்திய இயக்கங்கள் தொடர் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். கடவுள் முன்னே அனைவரும் சமம், விஐபி தரிசனம் இருக்கக்கூடாது, கட்டண தரிசனம் இருக்கக்கூடாது, இலவச தரிசனத்தெல்லாம் அனைவரையும் நீங்கள் அனுப்பணும்னு சொல்கிறீங்க. ஏன் அனுப்ப மாட்டீங்க? ஏன் அனுப்ப மாட்டீங்க? நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம்ல, தமிழகத்தில் நீங்கள் தானே வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க, தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, தமிழகம் முழுவதும் இன்றைக்கே நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள், அனைவருக்கும் வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் பொது தான். இதில் வந்து 100 ரூபாய் டிக்கெட்டு, 500 ரூபாய் டிக்கெட்டு, விஐபி தரிசனம் இதெல்லாம் கிடையாது, கட்டண தரிசனம் கிடையாது. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பொதுவான தரிசனம் தான் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் போயிட்டு குஜராத்தில் வந்துட்டு கும்பாபிஷேகத்துக்கு கோவில் விமர்சனம் பண்ணுறாருல, இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புகிறோம், நீங்கள் சொல்லுங்கள், தமிழகம் முழுவதும் ஆலய கட்டண தரிசனங்களை ரத்து செய்கிறோம், அனைவருக்கும் வந்துட்டு ஒரே லைன் தான், இதில் வந்து பணம் உள்ளவர்களுக்கு பணம் இல்லாதவர்களுக்கு, காசு கொடுப்பவர்கள் முன்னாடி நின்றும் காசு கொடுப்பவர்கள் இல்லாதவர்கள் பின்னாடி நின்றும் கடவுளை வணங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உண்டு. இந்த சனாதனத்தை இதை வந்து இவர் வந்து ஒழிப்பாருங்களா? ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்குல்ல தமிழ்நாட்டில். இதை நீங்கள் வந்து சனாதனத்தை பற்றி குஜராத்தை பற்றி பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுங்க. அது நீங்கள் இது நாங்கள் போராட்டமாக பண்ணிட்டு தான் இருக்கோம். சாமி கும்பிட்றது சனாதனமா சார்? ஆமாம், தவறு. நம்ம பணம் இருக்கவங்க அப்போ கடவுளை போய் கிட்ட போய் பார்த்துடலாமா? அப்போ பணம் இல்லாதவங்க 3 மணி நேரம் இன்னும் சாமியை பார்க்கலாமா? அப்போ அது தவறு இல்லைங்களா? அது ஏற்றத்தாழ்வு இல்லையா? பணம் இருக்கவங்க 500 ரூபாய் கொடுக்குறாங்க, அங்கே போயிட்டு இப்போ திருச்செந்தூர் கோயிலில் போய் முன்னாடி இன்னும் சாமி பார்க்கலாம். அப்போ அவங்க வந்து 10 நிமிஷம் சாமி பார்க்கலாம். அப்போ 500 ரூபாய் இருந்தால் சாமி பார்க்கலாம். அது ஏற்றத்தாழ்வு இல்லைங்களா? அப்போ 500 ரூபாய் இல்லாதவங்க இலவச தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துக்கிட்டு போய் நின்று பார்க்குறாங்க. அது ஏற்றத்தாழ்வு இல்லைங்களா? அந்த ஏற்றத்தாழ்வை இங்கே நீங்கள் ஒழிக்க வேண்டியது தானே. நாங்கள் தொடர் போராட்டமாக 10 ஆண்டுகள் 20 ஆண்டு காலமாக நாங்கள் இதை குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்துலையும் குறை சொல்லியிருக்கோம், அதிமுக ஆட்சியை நாங்கள் குறை சொல்கிறோம். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, சனாதனத்தை பற்றி பேசுகிறீங்களே, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது சொல்கிறீங்களே, நீங்கள் கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? இப்போவும் நாங்கள் கேள்வி கேட்குறோம். அமைச்சர் சேகர்பாபு அவர்களையும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம், மனுவாக நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன் நீங்கள் அது வரைக்கும் கொண்டு வரல? அப்போது உங்களுக்கு தேவையான அரசியல் தமிழ்நாட்டில் என்ன வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் எந்த விதத்துலையும் எந்த யாராக இருந்தாலும் அவருக்கும் நீங்கள் அரசியல் செய்வீங்க. இது என்ன? இது சனாதனம், இது அரசியல். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது அரசியல். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் முதல்ல உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலுமாக வந்து கொண்டு வாங்க. நீங்கள் வந்து கேட்டேன்னா சொல்லுவாங்க, கோவிலுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு கட்டமைப்பெல்லாம் கரெக்டாக கொண்டு போனோம், அதுக்கு வந்து பொருளாதாரம் தேவை, நாங்கள் உண்டியலில் இருக்க காசு போதும், உண்டியலில் வர காசு போதும். இந்து மதத்தில் வரக்கூடிய இந்து ஆலயங்களுக்கு வரக்கூடிய உண்டியல் பணங்கள் இந்து ஆலயங்களுக்கு மட்டுமே நீங்கள் செலவிட்டாலே வேறு எந்த பணமும் தேவை கிடையாது. நீங்கள் இங்கே இருக்க பணத்தை எடுத்து ஆமாம்மா நீங்கள் வந்து அது மற்ற துறைக்கு தானே நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஏன் அப்போ நீங்கள் அதுதான் இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து லைனில் நிற்கக்கூடிய அந்த பணம் வருவாயை வச்சு தான் கோவிலுக்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு பூஜை புனஸ்காரங்களாம் நாங்கள் வந்துட்டு எல்லா கோவிலுக்கும் நான் பகிர்ந்து கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் தேவையே இல்லையா? ஏன் கணக்கு வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சமயபுரத்தில் இருக்கக்கூடிய 149 கோடி ரூபாய் பணம் எங்கே போச்சு? கணக்கு ஆர்டியில் இருக்குது, கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் இல்லை. இப்போது ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் தொடர்ந்து மற்ற கட்சிகளையும் கட்சியை சார்ந்தவர்களையும் உன்னதமான விஷயங்களையும் நீங்கள் சனாதனம் 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 என்று அரசியல் செய்கிறீர்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கு உண்டான செயல்களில் நீங்கள் ஈடுபடுங்க நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் அயோத்தியில் நடக்குது, பிரதமர் வந்து கருவறைக்குள்ளே போகிறாரு, பிரதமர் மட்டும்தான் போவாருன்னா எல்லாரும் போவாங்க, எல்லாரும் போவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ராம ஜென்ம பூமியில் நாங்களும் போயிருக்கோம், நாங்களும் பூஜை பண்ணியிருக்கோம், போகாமலாம் இல்லை, நாங்கள் ராமருக்கு ஆலயத்துலாம் சென்றுருக்கோம். இன்றைக்கும் கோவில் கட்டுவதற்கு முன்பாக இருந்தும் சரி, கோவில் கட்டும் போதும் இந்த இடத்துலாம் கருவை தான், அந்த கருவையை தொட்டுட்டு வந்தோம் நாங்கள். சரிங்களா? அங்கெல்லாம் யாரையும் அனுமதிக்காமலாம் கிடையாது, எல்லாரையும் அனுமதிக்கிறாங்க, எல்லாரையும் சரிசமமாக தான் பார்க்குறாங்க. அதெல்லாம் அவர் வந்து அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு குறைய சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் வந்துட்டு அரசியல் செய்வதை நிறுத்திவிட்டு இந்தியாவில் வந்துட்டு மிகப்பெரிய ஆலயம் 500 ஆண்டுகால போராட்டம் பாபர் முதல் இன்று வந்து தொடங்கி இந்த போராட்டம் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் போராடி வெற்றி பெற்று இன்று ஜனநாயகத்தின் அடிப்படையில் சிறை சென்று போராடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆலய இந்த கும்பாபிஷேகம் வந்து சமர்ப்பணமாக பாரத பிரதமர் வந்து
வந்து கொடுக்குறார். இது வந்து வரலாறுல சொல்லப்பட்ட, இது வரலாறுல எழுதப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் சார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோவிலை இடித்து இன்னொரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க, எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கருத்துக்கள் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது இப்போ தான் நான் சொல்லி முடித்தோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரலாறை படிக்காமல் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பது தான் இதை நான் வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே நான் வரலாறு சொன்னது தான். 1528ஆம் ஆண்டு ஸ்ரீராமனுடைய மிகப்பெரிய ஆலயம் அங்கே இருந்தது. அந்த ஆலயம் வந்து இடிக்கப்பட்டு தான் பாபர் அவர்கள் பாபர் மசூதியை வந்து கொண்டு வந்தார். சரிங்களா? அதற்காக அது 2 மாதத்தில் அங்கிருந்த ராஜா சிங்கிறான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தான் மிகப்பெரிய ஒரு பெண்களை மட்டும் 5000 பேர் திரட்டி போராடுறாங்க. சாதாரணமாக கிடையாது. 5000 பெண்களை திரட்டி போராட்டம் நடத்துனாங்க. அந்த போராட்டம் இன்றை வரையும் அதுக்குள்ளே வந்துட்டு மசூதி கட்டினாங்களே தவிர தொழுகை நடத்தப்படவில்லை. இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் தெரியாமல் அவர் பேசுது. அப்போ அகலாய்வுத்துறை வந்துட்டு தோண்ட வந்து ராமபீட சிலையெல்லாம் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுனால இஸ்லாமியர்களோட மனது வந்து புண்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. உண்மைதான், இல்லைன்னா நாங்கள் சொல்லலை. ராமர் ஆலயம் இடிக்கப்பட்ட போது எங்கள் மனம் எப்படி புண்பட்டதோ அதே போன்று வரலாறுகள் மறைக்கப்பட்டு, வரலாறுகள் வந்து இந்துக்களுக்கு எதிராக திணிக்கப்பட்டு, பிறகு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக வரலாறுகள் கொண்டு வரப்பட்டது. அந்த வரலாறை முறியடிப்பதற்காக தான் 5 ஆண்டுகால போராட்டம் இன்று வெற்றி காணப்பட்டது நீதிமன்றத்தின் மூலமாக. இது வந்து மத்திய அரசு வந்து இராணுவத்தையோ துப்பாக்கி முனையிலையோ வச்சு அங்கே இருக்கக்கூடிய பாபர் மசூதியில் ட்ரஸ்டி எல்லாம் துப்பாக்கி முனையில் வச்சு கையெழுத்து போட்டுலாம் வாங்கிடல. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிபதிகள் 5 நீதிபதிகள் கொடுக்குற தீர்ப்பு, அதில் ஒரு இஸ்லாமியரும் அடங்குவார். அவரும் ஒற்றை கருத்தை தான் தெரிவிச்சிருக்கார். அதனால் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பை எல்லாம் வரலாறுகள் எல்லாம் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவர் வந்துட்டு இது போல் பேசுவது வந்து எங்களுக்கு வந்து அது வியப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு அமைச்சர், வருங்காலத்தினுடைய துணை முதல்வராக கூட பேசப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் சகோதரர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களை கவருவதற்காகவும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அவர் பேசுகின்ற பேச்சு அதை வந்து ஒரு செயலாகவே நாங்கள் வந்து பார்க்குறோமே தவிர இது இந்துக்களுக்கு எதிராக தான் இவர் தொடர்ந்து பேசி வருகிறார் என்பதையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இல்லை இது வந்து இஸ்லாமியர்களுடைய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பேசினார் அப்படின்னா, இப்போ கட்டி கொண்டிருக்கிற இந்த ராமர் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயமே கூட பார்த்தீங்கன்னா இப்போ 24 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னிட்டு ராமர் கோவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. இந்துக்களின் ஓட்டை கவர்வதற்காகத்தான் இவ்வளவு வேகமாக வந்துட்டு இன்னும் அந்த கோவில் முழுசாக கூட கட்டி முடிக்கல, வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. வேகமாக எதுக்காக கும்பாபிஷேகமும் நடத்துறாங்க. இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் மோடி ராமரை வைத்து அரசியல் செய்கிறார் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்றாங்க. அதாவதுமா, பாரத பிரதமர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர், 10 ஆண்டு காலமாக தான் இந்தியாவுடைய பிரதமர். 1980ஆம் ஆண்டு விஸ்வ இந்து பரிஷத் தான் இந்த ஜென்மபூமியை வந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு எம்பியே இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார். அவர் வந்துட்டு இந்த போராட்டத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியலன்னு பிறகு தான் விஸ்வ இந்து பரிஷத் கையில் எடுக்கிறாங்க 1980. சரிங்களா? விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபிக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ சம்பந்தம் கிடையாது. விஸ்வ இந்து பரிஷத் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டு இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு செல்லப்பட்டு மக்கள் மத்தியில் இப்போ நாம் பேசிய வரலாறு எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு நோட்டீஸாக பிரசுரங்களாக அச்சிடப்பட்டு மக்களுக்கு வெளியிடப்பட்டது. பிறகு 1988ஆம் ஆண்டு முன்னாள் பிஜேபியினுடைய மூத்த தலைவர் அடல் பிகாரி திரு வாஜ்பாய் அவர்கள் அத்வானி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய இது வந்து இது விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இது நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு, மிகப்பெரிய ஒரு துரோகம் இந்துக்களுக்கு இங்கே வந்து இழுக்கப்பட்டிருக்கு, ராம ஜென்ம பூமியினுடைய ராமருடைய வரலாறு புதைக்கப்பட்டிருக்கு, இது நீ விஸ்வ இந்து பரிஷத்து தான் முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்வானி அவர்கள் மூலமாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டு 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது அங்கே திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெயர் அப்போது வெளிவரவில்லை. அவர் அந்த போராட்ட களத்தில் ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருந்தார். இங்கே எப்படி புரட்சி தலைவி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்
ராம ஜென்ம பூமியில் வந்து ஆலயம் கட்டுவதற்காக செங்கலை கொடுத்தார். அவரை நாங்கள் பாராட்டுறோம். புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவங்க வந்துட்டு ஆதரவு தெரிவித்தாங்க. கரசேவைக்கு இங்கேருந்து மக்களை அனுப்புறதுக்கு அவங்க எந்த தடங்களும் பண்ணல, ஆதரவு தெரிவித்தாங்க. அது போன்று நரேந்திர மோடி அவர்களும் ஆதரவு தெரிவித்தார். இப்போதான் 10 ஆண்டு காலம் தான் பிரதமர் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நரேந்திர மோடி அரசியல் செய்கிற அதெல்லாம் கிடையாது. இந்த தீர்ப்பு வந்தது அதனுடைய வெற்றி கணிகை. இது வந்து பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ராமஜென்மபூமி மீட்டெடுப்போம், வழக்கு ஜனநாயகின் அடிப்படையில் நீதிமன்றத்தின் மூலமாக ராமஜென்மபூமி அதே இடத்தில் நாங்கள் கட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை நிறைவேற்றி காமிச்சிருக்காரு. காஷ்மீரில் ஆர்டிகல் 370 சரிங்களா, இதையும் நாங்கள் வந்து கொண்டு வருவோம்னு சொன்னார். சரிங்களா, அதையும் கொண்டு வந்திருக்காங்க. அங்கே காஷ்மீரில் நடந்த எவ்வளோ பண்டிட்டுகளுக்கு நடந்த எவ்வளோ பெரிய துரோகங்கள், அதெல்லாம் வரலாறு நீங்கள் காங்கிரஸ் மறைக்கலையா? அதே மாதிரி பொது சிவில் சட்டமும் வரப்போகுது, சிஏஏவும் வரப்போகுது. நிச்சயமா வரதான் போகுது. இந்த பொது சிவில் சட்டமும் சிஏஏவும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிச்சு நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக தானே பெண்கள் எல்லாம் வரவேற்கிறாங்களே, இஸ்லாமிய பெண்களே வரவேற்கிறாங்களே, முத்தலாக்கெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்களே வரவேற்கிறாங்களே, அது நம்ம ஏற்றுட்டு தானே ஆகணும். பாரத பிரதமர் மோடி பொது சிவில் சட்டம் பெண்களை ஆதரிக்கிறாங்க. அதே வந்து இப்போ முத்தலாக் சட்டத்தை வந்து முழுமையா வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரிவினருக்கு வந்து பழமை காலத்தவர்களுக்கு எங்களுக்கு சட்டம் அந்த மாதிரி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினருடைய மரபுகளை வந்துட்டு நம்ம வந்து தேவையில்லாம நிச்சயமா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி அல்ல. இங்கே வந்து உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக அவர்கள் விருப்பத்துக்கு தகுந்ததை போன்று இந்தியாவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதையும் நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வந்துட்டு மற்ற நாடுகளில் இருக்க, ஜப்பானில் இருக்க போன்று, சைனாவில் இருக்க போன்ற கட்டுப்பாடுகள்லாம் இங்கெல்லாம் கிடையாது. நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். நீங்கள் இங்கேருந்து துபாய்க்கு போகிறாங்க, துபாய்க்கு போகக்கூடிய அதே இஸ்லாமிய நபரே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நபர் துபாய்க்கு சென்று 10 ஆண்டு காலம் அங்கே பணிபுரிந்து அவர் பேரில் ஒரு செங்கலோடு வாங்கி எழுத முடியாது. ஏன்னா அவங்க சட்டம் அது சொல்லுது, வரலாம், சம்பாதிக்கலாம், இருக்கலாம், அதோடு நீங்கள் வந்து போயிடலாம், உங்கள் பேரில் ஒரு சொத்தோடு இங்கே வாங்க முடியாது. அந்த இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அது போன்று இந்தியாவில் இருக்குங்களா? அதே போன்று தான் 370 ஆக்ட் காஷ்மீரில் இருந்தது. அதை தான் வந்து ஆர்டிகல் 370 ஆக்டை மோடி அவர்கள் வந்து எடுத்தார். இது தவறான சட்டம், இது வந்து இந்துக்களுக்கு எதிரான சட்டம், 10 லட்சம் பண்டிட்டுகளை வெளியேற்றினவங்கள மீண்டும் அங்கே வந்து நாங்கள் குடியமைப்பு வந்து நாங்கள் இப்போ கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை சொன்னால் அதுக்குண்டான பணிகளும் இன்று வரை நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. காசியில் வந்து காசியுடைய நதியை வந்து சுத்தம் பண்ணுவோம்னு சொன்னார், அதையும் செஞ்சுருக்காரு. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி சிஏ சட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க, பொலிஸ் சட்டத்தையும் கொண்டு போகிறாங்க, முத்தலாக் சட்டத்தையும் கொண்டு வர போகிறாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான சட்டமே தவிர இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் கிடையாது. அப்படி என்று இங்கே இருக்கக்கூடிய அரசியல் செய்யும் நோக்கத்திற்காக தான் இதை வந்து பிரபலப்படுத்தி பிஜேபியை வந்து குறி வச்சு இஸ்லாமிய எதிரானவர்கள் சொல்கிறாங்க. 10 ஆண்டு காலம் எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த வந்து பிஜேபி கட்சி வந்து ஒரு இடத்துல செயல்பட்டுருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை நடந்தது. ஆமாம்மா, ஹிஜாப் பிரச்சனை எதனால் வந்தது? காலேஜுக்குள்ளே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றா போங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு இருக்குது? காலேஜில் வந்துட்டு எதுக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? யூனிஃபார்ம் எதுக்கு? அது அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரே தரப்பட்ட மக்கள் தான். இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அது மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக அமர்ந்து படிக்க வேண்டும், அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்று தான் யூனிஃபார்மே வந்து கொண்டு வந்தாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஹிஜாப், நாங்கள் இஸ்லாமியர்கள் ஹிஜாப் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்கிறதால வந்து பிரச்சனை. அதனால் வந்து பிரச்சனை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்துக்கள் நாங்கள் வந்து காவியோட அணிந்து வரணும் அவன் சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் அரசியலாக்குனீங்க. அங்கே சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய அப்போதைய முதல்வரோ அந்த வகுப்பினுடைய அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரோ இது தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். சென்னையிலே இந்த பிரச்சனை வந்தது. சென்னையில் வந்தப்போ கூட புஷாகத்தில் ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஸ்கூல் பிரச்சனை நாங்களும் போயிருந்தோம். அப்போ அந்த கல்லூரியினுடைய தலைமை ஆசிரியர் தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து படிக்கக்கூடிய இடம், இங்கே வந்து மத சார்ந்த விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் ஹிஜாப் தாராளமாக போட்டுட்டு வரலாம், பள்ளிக்குள்ளே வரலாம், கிளாஸுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், ஹிஜாப்பை கைட்டு வச்சுட்டு யூனிஃபார்மில் உள்ள வந்து படிங்கன்னு சொன்னாங்க. இதை கர்நாடகாவில் அப்போவே கொண்டு வந்ததுனால இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அது வந்து நீங்கள் கொண்டு வரதுனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து விசுரூபம் எடுக்குது. புரியுதுங்களா? அப்போ இஸ்லாமியர்களுக்கு என்று தனிப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொன்னால் சட்டம் அனைவருக்கும் பொது அல்ல. மதம் சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்போது முத்தலாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை ஏற்றுக்க முடியுமா?
சொல்லுங்கள், ஏற்றுக்க முடியுமா? எந்த வகையில் நியாயம்? அது ஒரு பெண் உரிமை பாதிக்கப்படலையா? அந்த பெண் உரிமையை மீட்டது பிஜேபி, பாரத பிரதமர் மோடி அவர்கள் இல்லைங்களா? அப்போ அது பாராட்டக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அப்போ சட்டம் வந்து மதத்துக்கு ஒரு சட்டம் என்று சொன்னால் சட்டம் அனைவருக்கும் பொதுவாகாது. அது எந்த வகையில் நியாயம்? இதை தான் வந்துட்டு மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க. இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் செய்ய தவறியது. மத்திய அரசாங்கம் பலமாக இருப்பதினால் அந்த சட்டத்தை எல்லாம் இங்கு கொண்டு வராங்க. இதை வந்து இந்திய மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் எல்லாம் வரவேற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்வதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மை முகத்தை பிஜேபிக்கு காட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையை இவங்கெல்லாம் வந்து கொண்டு வராங்க. இது வந்து இதெல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட தான் போகிறது. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும்போது இவர்கள் புரிந்து கொள்வார்கள். காங்கிரஸ் உட்பட நிறைய கட்சிகள் வந்துட்டு இந்த ராம ஜென்ம பூமி கும்பாபிஷேகத்துக்கு வந்து வரமாட்டோம் சொல்லி நிறைய புறக்கணிப்புகளை வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் யாரும் வரப்போறதில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான கட்சிகளுடைய புறக்கணிப்புகள், இவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் வந்து பாஜக எப்படி எதிர்கொள்ள போகிறது சார்? அதாவது அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், இயக்கங்கள், நடிகர்கள், இவர்கள் பலமாக உள்ள கட்சிகள் போன்ற இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வந்துட்டு அழைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. தொழிலதிபர்கள், நடிகர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. பாராபட்சம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. அனைவரும் இந்த அயோத்தியில் நடக்கக்கூடிய கும்பாபிஷேக விழாவிற்கு அனைவரும் வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து வருகை தர வேண்டும் என்பதுதான் இது எங்களுடைய கோரிக்கை. பாரத் இந்து முன்னணியுடைய கோரிக்கையும் அதுதான். இதில் வந்து ஸ்ரீ ராமனை தான் நீங்கள் வந்து வணங்க போகிறீங்க. அந்த புண்ணிய சேத்திரத்தில் நீங்கள் அமர்வதற்கு யார் வந்தாலும் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் தான். அதுக்காக ஆலயத்துக்கு வரல அதெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்தால் அது நல்ல விஷயம் தான். வருகை புரிவதும் வருகை புரியாததும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அவர்கள் யாரையும் வந்து வற்புறுத்தி நீங்கள் வந்து தான் அவனு நம்ம சொல்லலாம் முடியாது. அழைப்பு கொடுக்கலன்னு நீங்கள் சொன்னால் தான் தவறு. அழைப்பு கொடு கோபாலபுரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்து தான் இருக்காங்க. அம்மையார் சசிகலாவுக்கும் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அது மாதிரி எடப்பாடி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, பன்னீர்செல்வம் கொடுத்துருக்காங்க, எல்லா தரப்பட்டவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து யாருக்கும் இங்கே வந்து அதே போல் இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. அம்மையார் வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து வரமாட்டேன்னு சொன்னது அது வந்து நமக்கு வந்து இந்து விரோத போக்காக தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லலாம். அதை ஆமாம், இந்து விரோத போக்காக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல் செய்யும்போது நானும் அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தால் நிச்சயமாக அயோத்தி நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் கலந்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, ஜனநாயகத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதன் அடிப்படையிலே இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடக்கின்றது. அங்கே நடக்கக்கூடிய கட்டுமான பணிகள் அனைத்தும் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியாவுடைய மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பெரும்பான்மையான இந்துக்களுடைய விருப்பமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்துக்களுக்கு எதிரான ஒரு செயலை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஓட்டு வங்கியை சேகரிப்பதற்காக ஒரு செயலாக இது அமைவதற்காக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற கருத்தை தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். நன்றி.